வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அண்மை தகவலை நிறைய கொடுத்துட்ருக்கோம். நிறையா அதுக்கு நீங்கள் பாராட்டுறது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இடி முதல்ல ரெய்டு வரும்போது நம்ம தான் முதல்ல சொன்னோம். இடி வரப்போகுதுன்னு 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து இன்னொன்று சொல்கிறோம், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அடுத்து இடி போவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்து மதுரை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 23ஆம் தேதி நடக்கப் போகுது என்ன? இன்றைக்கி அதுக்கப்புறம் இன்னொரு திருப்பம் எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, இடி வளைச்சிட்டாங்க, இன்றைக்கி திமுகவுடைய குடும்பத்து தலைமை கதவை தட்ட போகிறாங்க. அப்படிங்கும்போது யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இப்போ புரியுது. அதை நம்ம யாரும் சொல்லலாம் வேணாம், நமக்கே தெரியும். எல்லோரும் சொல்கிறாங்க ஆகாஷ் எங்கே, ரித்தீஷ் எங்கே அப்படின்லாம் கேட்குறாங்க. இந்த 2 பேரையும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கங்கிறாங்க. இந்த வெளிநாட்டுக்கு போயிருந்தால் இந்த வெளிநாட்டுக்கு அவர்கள் உதவி பண்ணது யார்? பிஜேபியுடைய துணை இல்லாமல் அவங்க போயிருக்க முடியுமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இடி துணை இல்லாமல் அவங்க போயிருக்க முடியுமா? சிம்பிள் கேள்வி சார். இப்போ இடி நடைமுறைகளை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது என்ன, எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சாவே உங்களுக்கு தெரியும் எப்படி அவங்க தப்பிச்சு போயிருப்பாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் முத்து, கெவின் கேர், அவங்களுக்கு வேண்டிப்பட்டவர் தான் இந்த ஆகாஷ். அப்படி வர ரூட்டு. அப்போ இந்த 500 கோடி ரூபா டக்குன்னு சினிமா துறைக்கு வரும்போதே எல்லாருடைய பார்வையும் அது மேலே போகும்னு இந்த ஒரு அடிப்படை கூட தெரியல. அப்படிங்கும்போது அப்போ என்ன நினைக்கிறோன்னா, 500 கோடிங்கிறதே இவங்களுக்கு டீ குடிக்கிற காசு. ஏன்னா அசால்ட்டாக 500 கோடியை கொடுக்குறாங்கன்னா அப்போ எவ்வளவு கோடி இருந்தால் அந்த 500 கோடி முதலீடு பண்ணுவாங்க. இந்த 500 கோடிங்கிறது கன்ஃபார்மாக ஜெயிக்கக்கூடிய பணம் இல்லை. போடுறோம், வந்தால் லாபம். ஏன் வர வரைக்கும் லாபம் தானே, எல்லாம் ஒயிட் ஆகிடுது இல்லை. அப்போ இதில் நடக்கக்கூடிய பெரிய தில்லு முள்ளுகள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விசாகன் அவர்களை விசாரித்தாச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய துணை மேலாளரை விசாரித்தாச்சு. அப்போது ஏற்கனவே இருந்த மண்டல மேலாளர் சுமன் அவரையும் விசாரிக்கிறாங்க. அப்போ இதனுடைய சீரியஸ்னஸ் ஒரு பக்கம் வேகமாக போயிட்டுருக்குது. இப்போ எல்லோரும் நினைப்போம் சீரியஸ்னஸ் போயிட்டுருக்குது, தலைமைக்கு ஆபத்து அப்படின்னு. நம்ம அப்படி நினைக்கல. இன்னும் வேறு ஏதோ டீலிங் போயிட்டுருக்கிறதா தான் நம்ம நினைக்கிறோம். வேறு ஏதோ டீலிங் இன்னமும் போயிட்டுருக்குது. இப்போ நம்ம உடன்பிறப்புகள் நாங்கள் பாசிச பாஜக எல்லாம் கரெக்டு, பாசிச பாஜக எல்லாம் கரெக்டு, எப்படி தப்பிச்சு போனார் அதுக்கு பதிலே இல்லையே. சரி, அவர் எப்படி இவ்வளோ சம்பாதிச்சார் அதுக்கும் பதில் இல்லையே. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற அதிகாரத்தில் இருந்த ரித்தீஷ் அவர்கள் அப்படி தானே சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவர் இன்றைக்கி தலைமறைவாயிருக்காருன்னா யார் அவருக்கு அந்த ஐடியா கொடுத்தது? பிஜேபியுடைய துணை இல்லாமல் அவங்க போகமாட்டாங்க. ஏன்னா வெளியில் நிறைய பேர் ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தப்பி சென்று விட்டார் அப்படின்னாங்க. நம்மளும் சொன்னோம், ஆமாம் தப்பி சென்ட்டார், ஆனால் இடி நினச்சா பிடிச்சிரும். ரொம்ப யோசனை பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இது திட்டமிட்டு தான். எப்படி செந்தில் பாலாஜி தம்பியை இவங்களே பிடிக்காம விட்டாங்களோ அதே மாதிரி தான் இடி என்ன யோசிக்கும், மேலே பிஜேபி என்ன யோசிக்கும், எப்பயுமே எங்கள் பார்வையில் தான் இருக்க போகிறீங்க, எப்போனாலும் பிடிச்சிக்க போகிறீங்க, வெளியில் இருக்கிறதா இன்னும் நல்லது. ஏன்னா பார்கெயின் ஈஸியாக பண்ண முடியும். அப்போ திமுகவிடம் பிஜேபி எதிர்பார்ப்பது என்ன? அவ்வளோதானுங்க. சார், இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு விலை இருக்கும், கரெக்டுங்களா? என்ன விலை? அந்த விலையை இன்றைக்கி திமுக கொடுப்பாங்களா? அதுதான். இல்லை பாசிச பாஜகன்னு இருப்பாங்களா, இல்லை இந்த விலையை கொடுப்பாங்களா? நமக்கு தெரிஞ்சு விலையை கொடுப்பதற்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு திமுக அது ஒரு ஆர்கனைசேஷன், அதுக்கு தெரியும், நெளிவு சுழிவாக தெரியும் எப்படி என்ன பண்ணணுங்கிறது திமுகவுக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே மோடிக்கிட்ட வெள்ளை கூட காட்டினவங்க தான் இவங்க. ஒன்றியம் கின்றியம்னு எத்தனை தடவை பேசணுன்னு ட்விட்டரில் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேலோ இந்தியாவில் போய் அங்கே இருக்க பிரைம் மினிஸ்டர் அவர் கூப்பிட்டாரு. பிரைம் மினிஸ்டர் உடனே உதயநிதிக்கு அப்பாயின்மெண்ட் தராரு. இந்தியாவிலேருந்து கூட அப்பாயின்மெண்ட் கேட்கல, ஃபாரின்லேருந்து அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு. ஃபாரின்லேருந்து அப்படியே பார்த்துட்டு இங்கே வர்றார். உங்களுக்கு தெரியும் அப்போ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இன்றைக்கி மோடி இவங்களுக்கு கொடுக்குறாருன்னு. மோடி என்ன கணக்கு பண்ணுவார்? 22 எம்பி இருக்காங்க. 22 எம்பிங்கிறது இன்றைக்கி பிஜேபிக்கு முக்கியம் இல்லை தான். ஆனாலும் ஏன் பகைச்சிக்கணும்? நம்மளுடைய இலக்கு என்ன? நம்மளுடைய இலக்கு என்ன? இப்போ பிஜேபியோட இலக்கு என்ன? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி ஒரு 40 சீட்டு கொண்டு வராங்க. இதை உடைக்கணும், காங்கிரஸை அவுட் ஆகணும், அவ்வளோதான். எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் இருக்குதோ அங்கே காங்கிரஸ் அவுட் ஆக்கிறது வேலை. தெலுங்கானாலாம் வந்துட்டுருக்குது, அதெல்லாம் அவுட் ஆகணும். அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பிஜேபியோட எண்ணம். ஏங்க திமுக வளர்ந்தாலும் எடப்பாடி வளர்ந்தாலும் பிஜேபிக்கு என்னங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஆழமாக. ஏன் எடப்பாடி பண்ணுறதை ஸ்டாலின் பண்ணிட்டு போக மாட்டாரா? இன்னும் நல்லாவே பண்ணுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களிடம் எதிர்பார்ப்பது பிஜேபி என்ன? காங்கிரஸை இருக்கக்கூடாதுப்பா, காங்கிரஸை கழட்டி விடும். ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி காங்கிரஸை கழட்டி விடலாம், பிரச்சனை இல்லை. காங்கிரஸை கழட்டி விட்டால் இஸ்லாமிய வாக்குகள் போயிடுச்சுன்னா அப்போ கூழுக்கும் ஆசை மீசைக்கு ஆசை மாதிரி இது ஒரு டேம் போயிட்டுருக்குதுங்க. நல்லா வெளிப்படையாக தெரியுது. ஆகாஷோ இவங்களோ இந்த பிரச்சனைகளில் இடி கொஞ்சம் மௌனமாகத்தான் இருக்கிறது. ஏன் வேகம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா, வேகம் எடுத்தால் தானே வேகமாக பேச முடியும். இப்போ தலைமைக்கு ஒரு உதறல் வந்துருச்சு இல்லை,
அப்போ வந்து இப்போ இது அடுத்து எங்கே போவோம்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது பேச்சுவார்த்தை தொடங்கி விட்டது. பேச்சுவார்த்தை தொடக்கத்தின் காரணமாகத்தான் இவர்கள் இடி ஒரு இடத்த ரவுண்ட் பண்ணுது. எல்லாருக்கும் தெரியும். இடி ரவுண்ட் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே அவர் எங்கே இருக்கார், எப்படி போவார், என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணி எத்தனை மணிக்கு எங்கே இருப்பார், இவர் எப்படி தூக்கணும். செந்தில் பாலாஜி எப்படி தூக்குனாங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள். எப்படி வராங்க கரெக்டாக அவங்களுக்கு தெரியும். இதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஸ்கெட்சு போட்டு தூக்குவாங்க. அப்போ இவ்வளோ நாள் ஸ்கெட்சு போட்டு தூக்கும்போது ரிதீஷ் அவர்களோ கரெக்டாக ரெண்டு பேருமே அப்ஸ்காட் அப்படிங்கும்போது அப்போ ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் அப்ஸ்காட்லாம் இல்லைங்க, இவங்க தாங்க வேறு ஒரு டீலிங்காக இவங்க தான் அனுப்பி வச்சுருக்காங்க, இங்கே இருக்காதிங்க அனுப்பிச்சி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அவங்கள பிடிச்சா அந்த கேஸ் பாதி முடிஞ்சுன்னு தெரியாது சார். உங்கள் குடும்பத்துக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை கூட்டு உள்ளே உட்கார வச்சு நீங்கள் அவரை விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்தா உண்மையை சொல்லாமல் இருப்பார். நீங்கள் அமைச்சர்களோ இல்லை நிர்வாகிகளோ யாரையாவது அதிகாரிகளோ அரெஸ்ட் பண்ணால் கூட பரவாயில்ல. என்ன இருந்தாலும் தான் ஆடாவிட்டாலும் சதை ஆடுங்கிறவங்கள சதை கண்டிப்பாக ஆடும். இந்த அளவுக்கான நெருக்கடி திமுகவுக்கு சமீபத்தில் எங்கே வந்தது? நீங்கள் வந்து ஆர் ராசா அவர்களையோ இல்லை கனிமொழி அவர்களையோ இருக்கும்போது அப்போவாவது நீங்கள் பவரில் இருந்தீங்க. நீங்கள் பவரில் வேறு இல்லை, சென்ட்ரலில் நீங்கள் பவரில் இல்லை. உங்களை சுற்றி ஒரு கேஸ் 2 கேஸ் இல்லை, கனிம வளத்திலேருந்து பல கேஸ் உங்களை சுற்றி இருக்குது. அடித்தாங்கன்னா சிதற அடிச்சிருவாங்க. உண்டா இல்லையா? நீங்கள் இப்போ பேசுங்க பார்ப்போம். பாசிச பாஜக நாங்கள் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணி தான் பேசுவீங்களே, வீராதி வீரர்களாச்சு, பேசுங்க பார்ப்போம். எப்பா நீங்கள் அடித்தது கொள்ள வீரமாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு மொத்தமாக தூக்கி கொத்தா உள்ளே வச்சுருவாங்க. பயந்து போய் கிடக்குறாங்க. உண்மையிலே சொல்லணும்னா எப்போ பார்த்தாலும் அறிக்கையெல்லாம் விடுவீங்களே, எங்களை தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு. எங்கப்பா அறிக்கையே வரல கேட்பாங்களா இல்லையா மக்கள்? அதாவது இவங்களுக்கு என்னென்னா உள்ளுக்குள்ளே உதறல் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ என்ன சிக்கல்னா மாறி மாறிலாம் ரூம் எடுத்து தங்குறாங்களாம் ஒருத்தர். ஏன் வந்துட்டாங்கன்னா உள்ள இப்போ ஈடிக்கு தெரியும் இல்லைங்க, ஈடி வந்து இப்போ ஒரு 4-5 பேரை வாட்ச் பண்ணுறாங்க. தலைமைக்கு நெருக்கமானவர்கள் எங்கெங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க. அப்போ தூக்குறதுனா ஈஸியாக தூக்க மாட்டாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு எப்பயும் தங்குறதை தாண்டி மாறி மாறி தங்குறாங்களாம். அதாவது மக்கள் பிரதிநிதிகளாக மக்களுக்கு சேவையாற்றி அடிக்கடி விழாவில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இப்போ நிறையா விழாக்களை தவிர்க்கிறார்கள். அப்படின்னா என்ன வேணால் நடக்கலாம். ஏன் டீலிங் முடியலன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு விலை உண்டு. பிஜேபியின் விலை என்ன? அதை திமுக கொடுக்குமா? இவ்வளோ தான். இல்லை நாங்கள் வீறு கொண்டு எழுவோம், நாங்கள் எந்த விதமுக்கும் அடிபணிய மாட்டோம், நாங்கள் அப்படியே இருப்போம் சொன்னாலும் சொல்லலாம். சொன்னால் அதற்கான விலையை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதற்கு போராடக்கூடிய தைரியம் இன்றைக்கி திமுக இருக்கா? அதான பிரச்சனை. கொஞ்சம் யோசனை பாருங்கள். திமுக அப்படின்னா முன்னால் நிற்கிறது யார்? இப்போ கலைஞர் அவர்கள் இருக்கும்போது கலைஞருக்கு ஒன்றுன்னா யாருங்க நின்னா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். கலைஞர் அவர்களை சிறையில் வச்சாங்க. ஸ்டாலின் அவர்கள் எனக்கு நல்லாவே தெரியும். அன்றைக்கெலாம் நான் நைட் டியூட்டி தான் நாளாம். அது நல்லாவே எனக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு. ஆக்சுவலாக ஸ்டாலின் அவர்களை தான் அரெஸ்ட் பண்ண போகிறதா நியூஸ். முதல்ல யாரையோ இல்லை முதல்ல சிட்டியில் யாரோ ஒருத்தர் தூக்க போகிறாங்க, ஜெயலலிதாம்மா முக்கியமானவங்கன்னு நாங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாலினை தான் இது பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஸ்டாலின் பெங்களூருக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் நைட்டு போய் நம்ம கலைஞரை கைது பண்ணுறாங்க. அந்த வீடியோவை முதல்ல பார்த்ததே நான் தான். அப்படிங்கும்போது அப்போ என்ன நடந்ததுலாம் எனக்கு தெரியும். அப்போ கரெக்டாக இவர் எத்தனை மணிக்கு எங்கே இருப்பாருன்னு கரெக்டாக போட்டு தூக்குறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து தெரியாதா இன்றைக்கி ஈடிக்கு? கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறது வந்து இன்றைக்கி திமுக மேலே இருக்கவங்களுக்கு தெரியும். திமுகவுக்கு ஒன்றுன்னா அன்றைக்கி வந்து கனிமொழி அவர்கள் ஓடி வந்து அப்பாக்காக நின்னார். இன்றைக்கி கனிமொழியோட நிலைமை என்ன திமுகவில்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். வேறு யார் திமுக? அன்றைக்கி வந்து பெரிய பிரச்சனை வரும்போது டிஆர் பாலு அமைச்சராக இருக்கார், முரசொலி மாறன் அவர்கள் அமைச்சராக இருக்காங்க. இவ்வளோ அது சென்ட்ரலில் ஆட்சியில் இருந்தோம், கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்குது. அப்போ வந்து கலைஞரை பார்க்க முடியலன்ட்டு அந்த கேட்டெல்லாம் உடைச்ச வீடியோலாம் பாருங்கள், பழைய வீடியோ, டிஆர் பாலு பண்ண வீடியோ. அதே மாதிரி வந்து இவர் நம்ம முரசொலி மாறன் அவரெல்லாம் தள்ளி விட்டு அப்புறம் முகமது அலியை இவங்க குத்தி திமுக வீட்டில் குடும்பம் தான் குத்துச்சு. அந்த வீடியோலாம் வந்ததில்லை பெரிய அளவுக்கு. ஜெயா டிவியில் வேறு அடிக்கடி போட்டு காட்டினாங்க அந்த வீடியோ. முகமது அலி அவர்களை குத்துனது யார் அப்படின்ட்டு. இவங்களும் பண்ணாங்க, அவங்களும் பண்ணாங்க. அப்படி ஆனால் அன்னைக்கு துணையாக நின்றது யார்? டிஆர் பாலுலேருந்து இவங்கெல்லாம் துணையாக நின்னாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் வந்து தலைமையை வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்க, விசாரணைக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாடு கொந்தளிக்கும்னு நினைக்கிறீங்க? இவங்க தான் கொந்தளிப்பாங்க, தமிழ்நாடுலாம் கொந்தளிக்காது. ஏன்? யார் வருவா? ஏப்பா இவர் நம்ம KN நேரு என்ன நினைப்பார்? காலங்காலமாக உங்கள் அப்பா கூடயே இருந்தேன், அன்பில் மகேஷ்னு ஒருத்தர் உங்கள் குடும்பத்தில் பழகிறாரு, உங்கள் பையனுக்கு ஃப்ரெண்டுங்கிறனால அவர் பண்ணுற அட்ராசிட்டி தாங்க முடியல நினைப்பாரான்னு நினைக்க மாட்டாரா? என் பையன் என்னங்க பண்ணார்? யாரோ ஒருத்தர் என் பையனை சின்னவர்னு போட்டு போஸ்ட் அடிச்சிட்டாரு அருண் நேருக்கு. அந்த போஸ்ட்டை கிளிக்கிறீங்கன்னா
திருச்சியில் நேரு அவர்கள் ஓட்டின போஸ்ட்டை கிழிக்கிற அளவுக்கு யாருக்கு இது இருக்குது, தைரியம் இருக்குது? அதிமுகவே பண்ண மாட்டாங்க. பண்ணாங்களா இல்லையா? அந்த கோபம் உள்ளுக்குள்ளே இருக்குமா இருக்காதா? எல்லாருக்கும் கோபம் இருக்கும்ல. பெரியசாமி நினைப்பார், எல்லாமே உங்களுக்கு தான் கொடுத்தோம், எனக்கு நல்ல துறை, எவ்வளோ சீனியர் நான், மின்சாரத்தையும் டாஸ்மார்க் எடுத்து செந்தில் பாலாஜி கொடுக்குறீங்க, எங்களுக்கெல்லாம் இப்போ ஆள தெரியாதான்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்க. இன்னொன்று கேட்பார், டிஆர் பாலு அவங்க பையனுக்கு டிஆர்பி ராஜாவுக்கு மினிஸ்டர் கொடுத்தீங்க, என் பையனுக்கு மினிஸ்டர் கொடுத்தீங்க, செந்தில்குமாருக்கு ஏன் கொடுக்கல? தெய்வசிகாமணியை வந்து ஏன் கழட்டி விட்டீங்கன்னு பொன்முடி நினைப்பாரா நினைக்க மாட்டாரா? துரைமுருகன் என்ன நினைப்பார்? என்கிட்ட இருந்த கனிம வலையை பிடிக்கிட்டீங்கன்னு துரைமுருகன் நினைப்பாரா நினைக்க மாட்டாரா? அப்போ சட்டசபையில் வந்து ஒரு பிரச்சனை வருது, ஆளுநர் வந்து வேகமாக போகும்போது துரைமுருகன் ஏற்கனவே அனுபவம் மிக்கவர், அவர் தான் உடனே ஒரு தீர்மானத்தை போட்டு அன்றைக்கி சாதுரியமாக அவரை காப்பாற்றினது. சிஎம் உங்களுக்கு தெரியும், தீர்மானம்லாம் போட்டார். ஏன்னா அந்த தீர்மானம் போடணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும், ஏன்னா சட்டசபையில் அவ்வளோ நாள் இருந்தவர், அனுபவம். அதே மாதிரி கேஎன் நேருவை கேட்டிங்கன்னா, மேலே தலைமையை தொட்டால் தமிழகம் முழுக்க நம்ம என்ன பண்ணணும், அடுத்து நம்ம எப்படி அந்த வேலையை ஆரம்பிக்கணும் சொல்லுவார். ஜெகத்ரட்சகன் வீட்டுக்கு வந்து எப்படி சொல்கிறது, மாதத்துக்கு ஒரு ரைடு வர கதை தான். அவரெல்லாம் எவ்வளோ ரைடு பார்த்தவர். அப்போ இந்த ரைடு நடந்தால் யாரை பிடிக்கணும், என்ன பண்ணணும், என்ன விஷயம் எல்லாம் அவருக்கு அத்துப்படி. கரெக்டுங்களா? இப்படிப்பட்டவங்களை நீங்கள் இப்போ துரைமுருகன் ஐடியா கொடுக்க மாட்டார், கேஎன் நேரு ஐடியா கொடுக்க மாட்டார், பொன்முடி ஓடிட்டார், ஆள விட்றா சாமின்னு ஓடிட்டார், பெரியசாமி அமைதி ஆகிட்டார். இப்போ யாரை வச்சு நீங்கள் ஐடியா கேட்பீங்க? மாசுவையா? மாசுக்கு என்ன தெரியும்? இப்போ தான் வந்திருக்காரு. மாசுக்கு என்ன ஐடியா தெரியும்? மாசு எப்படி நிர்வகிக்க அவர் ஓட தெரியும் அவருக்கு, அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறது அவரை பற்றி? நம்ம என்னங்க, நம்ம ஒருத்தரை வந்து நல்லவர் வல்லவர் அப்படி கட்டுறவர்னு நினைக்கிறோம். அவர் என்னடான்னா தொழிலாளர்களுக்கு கொடுத்த இடத்த வாங்கியிருக்காரு, அவர் கேஸ் உச்சநீதிமன்றத்தில் வருது, அதுக்கும் போய் வந்து என்னை விசாரிக்க வந்து சபாநாயகருக்கு அனுமதி இல்லைன்னு அதுக்கும் கேஸ் போடுறாரு. இவரெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது? தப்பு பண்ணிங்களா இல்லையானா அதுக்கு பதில் சொல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் மாசு சொன்ன வார்த்தை என்ன? தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட டிட்கோ நிலத்தை நீங்கள் வாங்கினீங்களான்னு உச்சநீதிமன்றம் கேட்குது. இல்லை யுவரானர் நான் வாங்கலை, இல்லைங்க வாங்கினேன், ரெண்டு தானே பேசணும். இதை விசாரிக்கிறதுக்கு சபாநாயகர் அனுமதி கொடுத்துருக்கக்கூடாதுங்கிறாரு. என்னங்க கதை? நீங்கள் தப்பு பண்ணீங்களா இல்லையான்னு கேட்டால் இதா கதை. இது எப்படி தமிழக மக்கள் இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்களா இல்லையா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி வந்து டாஸ்மார்க் வந்து சட்டவிரோதம் நீங்கள் அறிவிக்க சொல்கிறீங்க, எல்லாருக்கும் சின்ன குழந்தைக்கு சொல்லுங்கள், தமிழ்நாடு ஃபுல்லாக 1 கோடி பாட்டில் விற்கிது, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 கோடி லாபம் கிடைக்குது, இந்த லாபம் தான் சினிமா துறையில் பிறந்துன்னு யாருக்கும் தெரியாதா? எப்படி இவ்வளோ? அப்போ என்னென்னா அபரீதமான பணம் வருது, என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. வேறு என்ன நம்ம இதை யோசிக்கிறது? மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்து முதலமைச்சர் ஆவீங்க, ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் சம்பாதிப்பீங்க, அந்த பணத்தை வச்சு மக்களுக்கு 2000 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து அடுத்த தேர்தலில் ஜெயிப்பீங்க. ஏழை மக்கள் பணத்தை வாங்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்கணும், நீங்கள் செல்வ செழிப்போடு இருப்பீங்க. நாங்கள் அதை பார்த்து கை கொட்டி சிரிக்கணும். நீங்கள் உங்கள் பையன் பேரன் வரைக்கும் வருவீங்க. நாங்கள் மன்னராட்சின்னு சொல்லக்கூடாது, அது சொன்னால் உங்களுக்கு கோவம் வந்துடும். உங்களுக்கு ஒரு 10 பேர் 200 ரூபா கமெண்ட் போட காசு கொடுக்குறீங்க, 200 பேர் கமெண்ட் போட்டுட்ருக்காங்க. எந்த விதத்தில் நியாயம் இது? உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உங்களை எவ்வளோ வெளுத்து வாங்கிட்டு இருக்குது. நம்மளா சொல்கிறோம் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் வெளுத்து வாங்கிச்சா? சார், உயர்நீதிமன்றத்தில் 62 நீதியரசர்கள் இருக்காங்க, அவங்க யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை, நான் உச்சநீதிமன்றத்தில் தான் போவாங்கிறது எந்த விதத்தில் சரியான வாதம்? கேட்டால் மடியில் கணமில்லை, அடிக்கடி இந்த டைலாக் சொல்கிறீங்க. அப்புறம் ஏன்னா தப்பே பண்ணலையா? தப்பு பண்ணதான் யார் சார்? நமக்கு ஒன்றுமே புரியல. திமுக தப்பு பண்ணல, அதிமுக பண்ணலாம், உண்மையிலே யார் தான் தப்பு பண்ணா? இப்போ டாஸ்மார்க்கில் வந்து இந்த மாதிரி முறைகேடு நடக்கலையா? மக்களை கேளுங்க, நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை கேளுங்க. செந்தில் பாலாஜி வந்து பணத்தை வாங்குறாராம், மறுபடி கொடுத்துட்டாரு, நாங்கள் 2 பேரும் உடன்படிக்கை ஏற்பட்டோம்னு சொன்னேன். என்னங்க இதெல்லாம் யாருமே பேசக்கூடாது. பேசினா திராவிட மாடலுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்க, தந்தை பெரியாருக்கு எதிரி. தந்தை பெரியாருடைய கொள்கையை நீங்கள் தான் எப்படி கிழிக்கிறீங்கிறது தெரியுமே. 184 அடிக்கு முருகன் சிலை வைக்கிறது தான் பெரியார் கொள்கையை நீங்கள் சொன்னீங்கன்னா தந்தை பெரியாரை நீங்கள் அவமானப்படுத்துறீங்கன்னு தான் சொல்லணும். வேறு என்ன சொல்கிறது? உங்களுக்கு ஜால்ரா அடிக்க எவ்வளோ பேர் இருக்காங்க கூட. இப்போ நிலை வித்துவான்கள் நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. ஐயோ அவங்களோட தொல்லை தாங்க முடியல. உங்களை ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே உள்ளே போது பெல்ட்டி அடித்து நாங்கள் இருக்கிறோங்கிறாங்க. உங்களையும் தமிழக மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ அந்த உடன்படிக்கை அப்படிங்கிறது ரித்தீஷ்க்கும் டான் ஆகாஷ் இவங்களுக்கும் என்ன அது இப்போ போயிட்டுருக்குது. இதனுடைய வெளிப்பாடு இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க இல்லைங்க, 23ஆம் தேதி திமுகவுக்கு ஒரு பெரிய இடி இறக்கலான்னு டெல்லி முடிவு பண்ணிடுச்சு. ஏன் இன்னும் அந்த டீலிங் ஒத்துக்கலை? 23ஆம் தேதி சிஎம் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அதிர்வை கொடுப்பாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ 23ஆம் தேதி நடக்க போகுது என்ன? நீங்கள் கேட்கலாம், உளவுத்துறையெலாம் இருக்குதுன்னா உளவுத்துறை இருக்குது. பொன்முடி அவர்கள் அந்த மட்டமான பேச்சு பேசி 4 நாள் சமூக ஊடகங்களில் போய் அதுக்கப்புறம் தான் சிஎம் கவனத்துக்கே போகுது. இந்த ரேஞ்சில் தான் இருக்குது இன்றைக்கி தமிழக உளவுத்துறை. கொஞ்சம் யோசனை பாருங்கள். கள்ளச்சாராய மரணத்தை முன்னாடியே கண்டுபிடிக்க தவறிய உளவுத்துறை,
மரக்காணம் சம்பவத்தை முதலியே கணிக்க தவறிய உளவுத்துறை. அப்போ உளவுத்துறை தமிழ்நாட்டில் எந்த ரேஞ்சில் இருக்குது, ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குது. அப்போ முதலமைச்சரை மகிழ்விக்கணுங்கிற உன்னையே குறிக்கோளாக கொண்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் செயல்பட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி அடுத்து என்ன கதை, இதெல்லாம் ஓகே, விசாகன்ட்ட விசாரித்தாச்சு, எல்லாம் விசாரித்தாச்சு. அதுக்கப்புறம் சூப்பர் முதல்வர்கிட்ட விசாரிப்போம். சூப்பர் முதல்வர் சம்பாதிக்கலைன்னா உண்மையிலேயே அவரெல்லாம் சம்பாதிக்கல, அவர் நேர்மையான அதிகாரி, அதில் மாற்று கருத்தில். ஆனால் அவரும் போர்டில் ஒரு டைரக்டராக இருக்கார். ஏன்னா இப்போ தர்மேந்திர பிரதான் சொல்கிற மாதிரி முதல்வரை விட அதிகாரம் வைக்கவர் சூப்பர் முதல்வர். சூப்பர் முதல்வரை கை வச்சிட்டோம்னா, சூப்பர் முதல்வரை கை வச்சுட்டு அரசாங்கத்தின் நிர்வாகமே பாதிக்கப்படும் இல்லையா. ஒரு பக்கம் நிர்வாகம் பாதிக்கணும், இன்னொரு பக்கம் உங்கள் பணம் எங்கெங்கே வருதோ அந்த பண வழிகளையெல்லாம் அடைக்கிறோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யார் யார் உங்களுக்கு கூட நட்பாக இருந்தாங்களோ அவங்கள நீங்களே ஏற்கனவே விளக்கிட்டீங்க. இப்போ பிஜேபிக்கு என்ன ஒரு நன்மைன்னா, திமுகவுக்கு ஒன்றுன்னா இப்போ எவ்வளோ வெகுண்டில் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த ஒரு 4 வருஷம் என்னென்னா, இவர்கள் நாங்கள் எங்கள் குடும்பம் எங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க, அவ்வளோதான், மற்ற யாரும் சம்பாதிக்கக்கூடாது அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் இவங்க தலையிட்டதுனால இன்றைக்கி கூட இருக்கக்கூடிய முக்கிய தலகர்த்தாக்களே இவங்க மட்டும் சம்பாதிக்கிறாங்க, கேஸ் வாங்குங்க, நம்ம அமைதியாக இருந்துடலாம். துரைமுருகன் என்ன நினைப்பார், பொன்முடி என்ன நினைப்பார், ஏவாவேலு என்ன நினைப்பார், கொஞ்சம் யோசனை பாருங்கள். நாங்கள் அது டிஆர் பாலு பையனுக்கு சீட்டு கொடுத்துட்டீங்க, எம்எல்ஏ சீட்டு, பொன்முடி பையனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்டீங்க, துரைமுருகன் பையன் கதிரானந்துக்கு கொடுத்துட்டீங்க, நேரு அவர்கள் பையன் அருண் நேருக்கு கொடுத்துட்டீங்க, ஐ பெரியசாமியுடைய பையன் செந்தில்குமாருக்கு பழனி தொகுதிக்கு கொடுத்துட்டீங்க, எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. என் பையன் கம்பன் டாக்டருக்கு படிச்சிருக்கார், அவருக்கு ஒரு சீட்டு கேட்டேன், கொடுக்கலையே. உள்ளுக்குள்ளே அந்த ஆதங்கம் இருக்குமா இல்லையா, ஏவாவேலுக்கு இருந்தாலும் இருக்குமா இல்லையா அந்த ஆதங்கம். அப்போ ஏவாவேலு எந்த மாதிரி முடிவு பண்ணுவார். இன்னொன்று எல்லாரும் சுட்டி காட்டுற மாதிரி இன்றைக்கி செந்தில் பாலாஜியை வச்சு கோவையை ஜெயிக்கலான்னு பார்த்தா செந்தில் பாலாஜி பாவம் அவருக்கும் அமைச்சர் பதவி விட்டுருன்னா அவர் அப்படியே ஆஃப் ஆகிட்டார். நீங்கள் எவ்வளோ தான் இருந்தாலும் அமைச்சருங்கிற கெத்தோட தேர்தலை சந்திக்கிறது எப்படிக்குது, எம்எல்ஏவாக சந்திக்கிறது எப்படிக்குது. என்ன இருந்தாலும் அது பாருங்கள், அப்போ எண்ணிக்கையை கூட குறைச்சிட்டாங்க அவருக்கு. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அப்போ சிஎம் இவ்வளோ நாள் எதையுமே தெரியாமல் நிம்மதியாக இருந்த சிஎம்க்கு இப்போது பிரச்சனையினுடைய வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும்ல. நெருக்கிட்டாங்க, விசாகன் அரசு இது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க, என்ன சொல்ல முடியாது தலைவரே, ஏன்பா நீ முன்னாடியே சொல்லலை கேட்பார்ல சிஎம், ஏன்பா இவ்வளோ தூரம் ஆபத்து வருதுங்கிறது ஏன் எங்களுக்கு முன்னாடி சொல்லலை, முன்னாடி சொன்னால் நான் உதவிக்கு போயிருப்பேனா. சார் போர் ஆரம்பிச்சிருச்சு சார், அவங்க உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களெல்லாம் டார்கெட் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் முதல்வர் ஊட்டி பயணம் தேவையா, கொஞ்சம் யோசனை, யாராவது போவாங்களா. ஏன் போகிறாருன்னா அதிகாரிகள் ஒன்றுமே பண்ண முடியாது தலைவரே, நீங்கள் மட்டும் ஒரு வீடியோ போட்டு இப்போ மட்டும் நீங்கள் இது ஊட்டியில் இருக்கீங்கள சொல்லுவாங்களே, ஊட்டியில் மட்டும் இருக்கீங்கள, ஊட்டியிலேருந்தே ஒரு அறிக்கை தொட்டுப்பார் சீண்டிப்பார் வாய்ந்து ஓடிடுவாங்க. இந்த மாதிரியே சொல்லி 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 சொல்லுவாங்கள்ல, தேவையில்லாமல் உசுப்பேத்தியே இந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த கதை தான் இந்த அதிகாரிகளுக்கு பிரச்சனை இல்லைங்க, அவங்க அடுத்த ஆட்சி வந்தால் மாறிக்குவாங்க. அதிமுக ஆட்சியில் எந்த அதிகாரி ஒரு பெண்ணை மது பிரச்சனையில் போராட்டம் பண்ண பொண்ணை அறையிறாரு, அந்த அதிகாரி இப்போ பெரிய போஸ்ட்டில் இருக்கார். ஸ்டெர்லைட் ஆலையில் ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கி சூடுன்னு ஸ்டாலின் சொன்னார். எந்த ஸ்டெர்லைட் ஆலையில் அந்த அதிகாரி துப்பாக்கி சூடுக்கு உத்தரவிட்டு இது பண்ணாரோ அவரை நடவடிக்கை எடுக்கணும்னு அருணா ஜெகதீசன் கமிட்டி போடுது சொல்கிறாங்க. அதையும் மீறி அவருக்கு பதவி உயர்வு கொடுக்கறது தான் இந்த ஆட்சி. இந்த ஆட்சி அந்த ஆட்சி இல்லை, அதிகாரிகள் தப்பித்து விடுவார்கள். நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள், ஜெயிலுக்கு போகிறது அதிகாரியே நீங்களாம். அவங்க அழகாக அவங்க அதிமுகவுடைய ஐக்கியமாயிருவாங்க, பிஜேபியோடைய ஐக்கியமாயிருவாங்க. இப்போ என்ன நடக்குது, பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மேலே நீங்கள் சொல்கிற வேலையை செய்ய மாட்டுறாங்க. மீடியா இன்றைக்கி எந்த ரேஞ்சில் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீடியா என்ன நிலைமையில் இருக்கும், எகிரி அடித்த ஸ்டாலின், ஆளுநரை ஓட விட்ட ஸ்டாலின், உதயநிதியின் அபரிதமான செல்வாக்கு இதான் இருந்துச்சு. இப்போ என்ன போடுறாங்க, என்னது வெளிநாட்டுக்கு தப்பி ஓடினாரா ரித்தீஷ் யார், ஆகாஷ் யார், ஆகாஷ் வேறு யாரும் அல்ல, அழகிரி அவர்கள் இருக்காரே அவருடைய மகள் வழி பொண்ணுடைய இவங்க தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு, கெவின் கேருடைய உறவினர். அப்போ முதலமைச்சருடைய சகோதரருக்கு வேண்டியப்பட்ட ஒரு குடும்பம் ரிலேஷனு, அவங்கன்னா என்ன வேணால் பண்ணலாமா. அப்போ இன்னொன்று என்ன வருது, ஒரு பக்கம் குடும்பம், ஒரு பக்கம் மருமக, இன்னொரு பக்கம் அவங்க குடும்பம், அந்த குடும்பம்னா ஏற்கனவே கலைஞர் சொல்லுவார்ல, கழகம் ஒரு குடும்பம், அதே மாதிரி தான். அப்போ ராமதாஸ் கட்சி அது ஒரு குடும்பம், வைகோ கட்சி அது ஒரு குடும்பம், நீங்களும் ஒரு குடும்பம், நீங்கள் தான் இதுக்கெல்லாம் தலைமையான குடும்பம். ஏன்னா உங்கள் குடும்பத்தில் தான் அவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த பிரச்சனை மக்கள்கிட்ட போக 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 ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை ஆளுவதா, ஒரு குடும்பம் எல்லா பணத்தையும் கைப்பற்றுவதா, ஒரு குடும்பம் சம்பாதிப்பதா,
அப்படின்னு ஜெயலலிதா அம்மா சொன்ன வார்த்தையை நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்களா இல்லையா? மக்கள் அதை கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. இப்பவும் சொல்கிறோம், திமுகவுக்கு எதிரி வேற யாரும் இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்போ எடப்பாடி தெம்பா இருக்காருன்னா என்ன காரணம்? எடப்பாடிக்கு நல்லா தெரியும் உட்கட்சியில் அவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ரித்தீஷ் அவர்களும் ஆகாஷ் அவர்களும் எங்கே இருக்காங்கங்கிறது வந்து ஈடிக்கு தெரியாமல் இருக்காது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், டீலிங்கில் இருக்காங்கன்னு தெரியும். இது வந்து எடப்பாடிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியும், தெரியாமல் இருக்குது. என்ன வேணால் டீலிங் வந்துடும். என்ன கேட்பாங்க கடைசியாக? காங்கிரஸை, பிஜேபியோட ஒரே கோரிக்கை தான், காங்கிரஸை கழட்டி விடுங்க. காங்கிரஸை கழட்டி விட்டால் வர தேர்தலில் திமுகவோட நிலைமை என்ன நீங்களே சொல்லுங்கள். காங்கிரஸை மட்டும் கழட்டி விட்டால் என்ன நிலைமை ஆகும் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது பெருசாக எதிர்பார்ப்பாங்க. அது செய்யணும். திராவிட மாடல் செய்யுமானா நமக்கு தெரிஞ்சு காங்கிரஸை கழட்டி விடுறது ரொம்ப கஷ்டம், பண்ண மாட்டாங்க. மற்ற டீலிங்க்கு ஒத்துக்குவாங்க. அந்த மற்ற டீலிங் என்னங்கிறது நமக்கு தெரியல. என்ன வேணா இருக்கட்டும், ஆனால் கண்டிப்பாக தமிழ்நாடுக்கு அது ஒரு சாபக்கேடான. ஏன்னா பிஜேபி ஒரு தீர்மானத்தை கேட்குறாங்கன்னா என்ன? அப்போ நம்ம என்ன கேட்குறோம்? எடப்பாடி பழனிசாமி மண்டிட்டார். எந்த எடப்பாடி பழனிசாமி 12 மணிக்கு வந்து அமித்ஷா ப்ரெஸ் மீட் வைக்கணும்னு சொன்னவரை அண்ணாமலையை மாற்றினா தான் இப்போ நான் வருவேன்னு சொல்லி 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வச்ச எடப்பாடி சிறந்தவரா? இல்லை ஐயோ வீட்டுக்கு ஈடி வருதுன்னு சமரசம் பேசுகிற நீங்கள் சிறந்தவங்களா? நம்ம கதிரானந்த் வீட்டில் ரைடு நடந்தபோது அடுத்த நாள் ஓடி போனது யார்? டெல்லிக்கு ஓடி போனது யாருங்க? இதே துரைமுருகன் தானுங்க. கேட்டால் திராவிட இயக்கம் நாங்கள்லாம் யார்? இது மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லை எல்லாம் உருட்டுனீங்க. யாருங்க டெல்லிக்கு ஓடினது? அதிமுக காரங்க போனால் மட்டும் மண்டிடுறாங்கிற. நீங்கள் போகிறதுக்கு என்ன பேர்? நைட்டோட நைட்டாக இங்கே இருக்கக்கூடிய மின்சாரத்துறை அமைச்சர் எதுக்கு வந்து நைட்டு வந்து 8 மணிக்கு ஃப்ளைட் ஏறி காலைல 4 மணிக்கு வராரு? யாரை பார்க்க போனீங்க? கேட்டால் வக்கீலை பார்க்க போகிறீங்க. வக்கீலை பார்க்க நைட்டு தான் போவீங்களா? சொல்லிட்டு தானே போக வேண்டியதானே? எடப்பாடி பழனிசாமி மட்டும் 4 ஃப்ளைட்டில் ஏறி அமித்ஷாவை பார்க்க போனாருன்னு நீங்கள் அவராது பார்க்க போன தெரிஞ்சது. நீங்கள் பண்ணுற டீலிங்லாம் தெரியவே மாட்டேதே. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி திமுக உடன்பிறப்புகள் கமெண்ட் போகிறவங்கள்ட்ட கேட்குறோம், ஒரு குடும்பத்துக்கு தலைமை குடும்பத்துக்கு வேண்டியப்பட்ட 2 பேர் அப்ஸ்காண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அசிங்கம். அவனா கெஜ்ரிவாலை பேசுகிறீங்களே, கெஜ்ரிவால் இந்த மாதிரி தான் அவங்க குடும்பத்தில் ஏதாவது அப்ஸ்காண்ட் ஆனாங்களா? ஹேமந்த் சோரன் அப்ஸ்காண்ட் ஆனாரா? கொஞ்சம் யோசனை பாருங்க. யார் அப்ஸ்காண்ட் ஆனது? யார் ஒளியறது? கேட்டால் நாங்கள்லாம் திராவிட இயக்கம், நாங்கள் எதையும் சந்திக்க தயார்னீங்களே, இதானா உங்கள் லட்சணம்? சார் தப்பே பண்ணேன்னா எதுக்கு சார் ஒளியுங்க? இன்னொன்று, நீங்கள் ஒளிய கேஸ் ஸ்ட்ராங் ஆகும்னு தெரியாதான்? கேட்டால் வந்து விஜய் மல்லையா தப்பிச்சு ஓடிட்டார், நீரவ் மோடி தப்பிச்சு ஓடிட்டார், அவங்க தப்பிச்சு ஓடிட்டார் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லும்போது நம்மளும் ஆதரிச்சோம். ஆமாங்க, பிஜேபியில் இருக்கவங்க மட்டமான ஆளுங்க எல்லாத்தையும் தப்பிக்க விட்டாங்கன்னு. அதே பிஜேபி தானே உங்களை தப்பிக்க விடுது. இதை ஏன் அதாவது யாரும் பேசக்கூடாது? ஏன் பிஜேபி உங்களை தப்பிக்க விட்டதுங்கிறது வெளில தெரியக்கூடாது? அப்புறம் எதுக்கு பிஜேபி அமைதியாக இருக்கீங்களே? என்ன காரணம்? ஒரு டீலிங் ஓடிட்டு இருக்குங்கிறது மக்களுக்கு மறைக்க பார்க்குறீங்க. எப்படியும் பொது ஊடகங்களை வந்து தர நம்மளாம் பேசுகிறோம்ல, பிஜேபிக்கு உங்களுக்கு ஒரு டீலிங் போயிட்டு இருக்குது, அதனால தான் தப்பிக்கிறாங்க. இல்லைடா ஈடிலாம் தப்பிக்க விடாது. எப்படிங்க தப்பிக்க விடுவாங்க? ஏதாவது கேட்குறவன் கேனையினா இருந்தால் என்ன வேணால் சொல்கிறான்னு என்ன வேணால் பேசிகிட்டு இருக்கலாம். நம்ம அந்த யுகம் இந்த யுகம்லாம் சொல்ல ஏற்கனவே சொன்னோம். 1500 கோடி கண்டெய்னர் வந்து வெளியில் சுற்றிட்டு இருக்குது. யாரோட பணம்? இதே மாதிரி தான் ஜெயலலிதா காலத்தில் சொன்னாங்க. யாரோட பணம்னு கடைசி வரைக்கும் தெரியல. யுகங்கள் நிறையா போயிட்டு இருக்குது. இப்போ சபரீசன் அவர்கள் எம்பி கேட்குறாங்க. அந்த ஏலக்காய் இதில் நடந்த பிரச்சனை அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. லேட்டஸ்ட்டாக லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுமானத்தை சேர்ந்த ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு அவர் தான் இவங்க 2 பேருக்கும் அடைக்கலம் கொடுத்துருக்காரு. எனக்கு மோடியே தெரியுன்னு அவர் சொல்கிறாங்க. சார் மோடி நீ யாரை வேணால் தெரியட்டும், பணம் கொடுத்து இதில் டீல் முடியாது. இது வேறு ஒரு டீலிங். இந்த டீலிங் முடிய வேண்டும் என்றால் பல சமரசங்களுக்கு நீங்கள் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். நெருங்கிட்டாங்க சார், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம சொல்லும் போதெல்லாம் சிரித்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த திமுக அதாவது ஸ்டாலின் உதயநிதி அமைதியாக இருந்தாலும் இந்த கூட இருக்காங்களா, ஐயோ தொல்லை தாங்க முடியல. ஏதோ திராவிடமே இவங்களுக்கு, திராவிட பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. 184 அடிக்கு முருகர் சிலை ஏன் வைக்கிறாங்கன்னா அது இது வரைக்கும் பதில் இல்லை. கேட்டால் பதில் இருக்குதா? ஏதாவது அதுக்கு பதில் இல்லை. கேட்டால் 3000 குடமுழுக்குகள் நடத்துகிறத சாதனையாக சொல்கிறார் சார் சேகர் பாபு. இத்தனை பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிச்சிருக்கோங்கிறது தானே சார் சாதனை. இத்தனை பேருக்கு வேலை கொடுத்தங்க தானே சார் சாதனை. குடமுழுக்கு ஏற்படுத்த ஒரு சாதனையாக சொல்கிறாரு. இப்போ எதுனா இது தந்தை பெரியார் ஆட்சி, ஆன்மீக ஆட்சியா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏதோ 2ல் 1 முடிவு பண்ணுங்கள். அதுக்கும் பண்ணுறேங்கிறீங்க, இதுக்கும் பண்ணுறேங்கிறீங்க. யாரை ஏமாற்ற பார்த்துட்ருக்கீங்க? மக்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? கேட்டால் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு விடியலாச்சின்னு நாங்கள் ஓட்டு போட்டு கடைசியாக ரோட்டில் அடிக்கிறோம். கேட்டால் 2026 மோடி வரணுங்கிறீங்க. 2026 மோடி வந்து என்ன பண்ணுவீங்க? நிதி நிலைமை மோசமாகுது, நிதி நிலைமை எப்படி சரி பண்ணுவீங்க? இவர் மட்டும் இல்லை, யார் வந்தாலும் பிரச்சனை தான். அதனால் வரக்கூடிய காலங்கள் திமுகவுக்கு பிரச்சனையான காலங்கள். மோடி சொல்கிறோம், விசாகன் அவர்கள்ட்ட வாக்குமூலம் வாங்குவாங்க, துணை மேலாளர்கிட்ட வாக்குமூலம் வாங்குவாங்க, சுமன்ட்டை வாங்குவாங்க. இது எல்லாத்தையும் வாங்கி அவர்களுக்கு வந்து டீல் முடியவில்லை என்றால் ரித்தீஷையும் அங்கே இருக்கக்கூடிய டான் ஆகாஷையும் தூக்கி கொண்டு வருவார்கள். அதுக்கப்புறம் கேஸை இருக்குவார்கள். டீல் முடிந்து விட்டால் ஒன்றுமே நடக்காது.
இவங்க அப்படியே இவங்க மறுபடியும் பாஜகம்பாங்க, இவங்க அப்படிம்பாங்க இப்படிம்பாங்க, அப்படியே உருட்டுவாங்க. நமக்கு தெரிஞ்சு டீல் முடியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுக கையில் தான் பால் இருக்குது. திமுக இந்த டீலுக்கு ஒத்துக்குமா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் சந்தேகமாகுது. ஏன்னா திமுகவுடைய கொஞ்ச நஞ்சம் ஓட்டி அதுதான் கிடைக்கும். அதையும் கை விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டீலுக்காக தோற்று போயிடுவோங்கிற பயம் இருக்கும். அதனால் நம்ம நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். நிறையா நம்ம வீடியோலாம் நம்ம நிறைய பேர் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.